இவ்வாறே நீர் மற்றும் இவ்வாறே நீர் நிகழ்ச்சியில் உங்களுடைய அன்போடு சந்திப்பது AJJ சந்திரா. ஆம்நேர்களே, இன்று இவ்வாறு நேராக சமூக செயற்பாட்டாளர் மற்றும் ரோட்டரி களத்தினுடைய ஆளுநரான திரு ரங்கராஜன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ஆம்நேர்களே, திரு ரங்கராஜன் அவர்கள் நிலைய கழகத்துக்கு வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார். அவரை இப்பொழுது வானொலி ஏற்றுக்கொள்ள இருக்கிறேன். வணக்கம் திரு ரங்கராஜன் அவர்களே. வணக்கம் ஜெயச்சந்திரா, எப்படி இருக்கிறீர்கள்? மிகவும் நன்றாக இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு தமிழ் முகத்தோடு சந்தோஷமாக ஒரு ரோட்டரி கழகத்தினுடைய ஒரு ஆளுநராக வருகை தந்திருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக. வாழ்த்துக்கள் முதலில். நன்றி, ரொம்ப நன்றி. நிச்சயமாக. அதாவது ஒரு ஒரு பொறியியலாளராக இருந்து கொண்டு இந்த சமூகத்துக்கு பல சேவைகளை செய்து கொண்டது மட்டுமில்லாமல் பல சமூக அமைப்புகளிலும் உங்களை ஈடுபடுத்தி பல சமூக செயற்பாடுகளை கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக செய்து வருவதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். எனக்கு ஒரு கேள்வி, நீங்கள் இந்தியாவில் இருக்கின்ற பொழுது ரோட்டரி கழகத்தில் இருந்தீர்களா அல்லது இங்கு வந்தால் நினைந்து கொண்டீர்களா? முதலாவதாக இந்த நிலையத்துக்கு அழைத்த உங்களுக்கும் ATBC நேயர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆஸ்திரேலியாவுக்கு 2007 வந்தேன். நான் 2011 தான் ரோட்டரியில ஜாயின் பண்ணேன். நீங்க கேட்டிருக்கலாம், ஏன் அப்ப ரொம்ப லேட்டா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு. நான் பேசிக்கா நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் ஒரு சென்னை பக்கத்துல வேலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல தான் நான் என்னோட படிச்சதெல்லாம். அந்த ஊர்ல ஒரு ரோட்டரி கிளப் இருந்தது, ரோட்டரி கிளப் ஆஃப் ராணிப்பேட் இருந்தது. அந்த கிளப்ல ஆல்ரெடி ஒரு இன்ஜினியர் இருந்தனால தோஸ் டேஸ்ல கிளாசிபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கிளாசிபிகேஷன்ல ஒரு இன்ஜினியர் இருந்ததுனால நான் இன்னொரு இன்ஜினியரான அங்க ஜாயின் பண்ண முடியல. அது என்னோட பேக் ஆஃப் மைண்ட்ல இருந்தது. நான் ஆஸ்திரேலியால வந்ததுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியன் சிட்டிசன் ஆனதுக்கு அப்புறமா நான் மெயின் ஸ்ட்ரீமோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் முதலாவது நான் தேர்ந்தெடுத்த இயக்கம் ரோட்டரி கிளப். 2011 ஏப்ரல் 11 ஜாயின் பண்ணேன் கிரான்வில் ரோட்டரி கிளப்ல. கிரான்வில் ரோட். அதாவது நீங்கள் ஏன் கிரான்வில் தெரிவு செய்து? நீங்க நாங்கள் இருந்தது கிரான்வில்ல தான் இருக்கிறோம். அதனால நம்மளோட பேக்யார்ட்ல இருக்கிற கிளப்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு கிரான்வில்ல ஜாயின் பண்ணோம். நான் ஜாயின் பண்ணும்போது அது கிளப்பா தான் இருந்தது. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அது ஃபேமிலியா மாறிடுச்சு. I can proudly say that Granville is my second family. நிச்சயமாக. நேர்மையிலும் மெருமை. அதாவது நேர்களே, உங்களுக்கு தெரிந்திருக்கும் ரோட்டரி கழகத்தில் இணைவது என்பது சொல்லுவார்கள் இலகுவான காரியம் இல்லை. என்றால் அந்த தொழில்துறை சார்ந்து ஒருவர் அல்ல இருவர் அல்லது அந்த குழு அனுமதித்தால் தான் 3வது நபரை உள்ளுக்குள் வரலாம். அது கிளப்பை பொறுத்து இருக்கும். திரு ரங்கராஜன் குறிப்பிட்டது முற்றிலும் உண்மை. ஆகவே தான் அவர் தன்னுடைய கனவை இன்று அதாவது கிரான்விலுக்கு நினைவாக்கி இருக்கின்றார். சொல்லுங்களேன், அதாவது இப்ப கிரான்வில் ரோட்டரி கழகம் எவ்வளவு காலமாக இயங்குகிறது ஆஸ்திரேலியா? கிரான்வில் ரோட்டரி கழகம் மிகவும் பழமையான ரோட்டரி கழகம். 1956 வருஷம் ஸ்டார்ட் பண்ண இயக்கம் இது. கிட்டத்தட்ட இப்ப 69 வருஷமா நடந்துட்டு இருக்குது. அதுல நான் 2011 ஜாயின் பண்ணேன். இந்த கழகத்துல நான் சேர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய தமிழர்களும் சப்கான்டினென்ட் பீப்புளும் ஜாயின் பண்ணாங்க. இப்போ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் மல்டிகல்ச்சரல் கிளப். எங்கிட்ட ஒரு 25 மெம்பர் இருக்கிறாங்க. 25 மெம்பர் கிட்டத்தட்ட 9 டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டி இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். அதனால எல்லாருமே எல்லா கலாச்சாரமும் இருக்கிறதுனால கிளப் கொஞ்சம் வைப்ரண்டா இருக்கும். அது மூலமா நிறைய நாங்க சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா நிச்சயமா. ரங்கராஜன் அதாவது ஏற்கனவே இந்த வானொலியோடு பரிச்சயமானவர், பல வருடங்களுக்கு முன்னமே இணைந்திருப்பவராகவே நேர்களே உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வேளையில் ரங்கராஜன் இந்த கிரான்வில் ரோட்டரி கிளப்ல இணைந்ததுக்கு மட்டுமல்லாமல் பல செயற்பாடுகளை இந்த கோவிட் தொற்று காலத்துக்கு முன்னரும் பின்னரும் பல செயற்பாடுகளையும் அதாவது தனிப்பட்ட அங்கத்தவராக இல்லாம பல பதவிகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் 1 வருடம் 2 வருடம் தலைவராகவும் இருந்தீர்கள். அப்படித்தான்? எந்த வருடம்? 1 வருடம் தலைவர். 1 வருடம் இருந்தேன். இன்னொரு வருடம் தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னோட சக்சஸருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாத போனதுனால 2வது வருஷம் கண்டினியூ பண்ற மாதிரி. இல்லைன்னா ஜெனரலா 1 வருஷம் தான் பதவி காலங்கிறது இருக்கிறது. எத்தனையாம் ஆண்டு தலைவராக இருந்தேன்? நான் 2013-14 தலைவராக இருந்தேன். சரி, அதை விட இப்ப கிரான்வில் ரோட்டரி கழகத்தை பொறுத்தவரையில் என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்கள் கூடுதலா செய்து வரீங்க? இப்போ மெயினா இந்த கோவிட் டயத்துல எங்களோட செயல்பாடு ரொம்ப ரொம்ப
அசாதாரணமான செயல்பாடுகள். ம். ஏன்னா வந்து நாங்க தான் வந்து பிரைம் மினிஸ்டரோட அட்வைசரி கமிட்டியில மெம்பரா இருந்தோம். ம். கிரான்வில் கிளப்லேருந்து அதில் நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தேன். ம். அதில் வந்து மெயினாக வந்து இப்போ இந்த வேக்சினேஷனுக்கு வந்து ஒரு ரொம்ப எஸ்பெஷலி சப்கான்டினென்ட் பீப்புளெலாம் வந்து வேக்சினேஷன் வாங்காமல் இருந்தாங்க. ம். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ஐடியாஸ் கொடுத்துருந்தோம். ம். அதாவது நம்ம கோயில், தர்கா, சர்ச் இதிலெல்லாம் வந்து என்கேஜ் பண்ணிங்கன்னா வந்து கம்யூனிட்டியை வந்து என்கேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருந்தோம். ம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்தார்ஜி கோயிலில் வந்து இதில் பண்ணாங்க, கிளென்வுட்ல பண்ணாங்க. ம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோயிலில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து கிடுகிடுன்னு அந்த வேக்சினேஷன் டிரைவ் நல்லா இருந்தது. ம். அதே மாதிரி வந்து அந்த டியூரிங் கோவிட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு 1000 பேருக்கு வந்து கிராசரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஆஹா. அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கிராண்ட் நிறைய கொடுத்துருந்தாங்க. ம். அது வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1200 கிலோமீட்டர் ஆல் ஓவர் த சிட்னி வந்து ட்ராவல் பண்ணோம். ம். ஸோ எவ்ரி வீக் வந்து நாங்கள் வந்து அந்த கிராசரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணது அலோகேட் பண்ணி இந்தந்த ஏரியாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம மெம்பர்ஸ்க்கு இது பண்ணும்போது ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இப்போ உங்களுக்கு இருக்கும். தெரியும் அந்த ஆமா. ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்ததுனால நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டு அப் டு எல்லா ஏரியாவுக்கும் நாங்கள் போயிருக்கிறோம், போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இப்போ வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறது வந்து இளைஞர்களுக்கு பண்ணுறோம். ஆஹா. கிராக் யுவர் ஃபர்ஸ்ட் ஜாப்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமு. ம். அதாவது இப்போ நிறைய வந்து நம்ம நாட்டிலேருந்து வரவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ம். அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட பயோடேட்டா ரெஸ்யூம்னு சொல்கிறோம்ல Okay. அதை வந்து எப்படி நம்ம எழுதணும், ம். அதே மாதிரி லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி எழுதணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோம், மத்தியானத்துல வந்து ஒரு மாக் இன்டர்வியூ பண்ணி பண்ணி கொடுக்குறீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஆஸ்திரேலியாவில் எப்படிலாம் எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ம். கிரியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபுல் ட்ரைனிங் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களோட ரெஸ்யூம் மாத்துறாங்க, லிங்க்டின் ப்ரொஃபைலை மாத்துறாங்க, இன்டர்வியூலையும் கொஞ்சம் அந்த பெனிஃபிட் கிடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குது. இப்போ அந்த மாதிரி அந்த ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கனால நல்ல ஒரு ரீச் இருக்குது. ப்ளஸ் விமனுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் நல்ல விஷயம். கிளப் நல்ல லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல விஷயம். அதாவது 25 பேரை வைத்துக்கொண்டு எப்படி எல்லாரும் ஒரு முழு நேர வேலையா இருப்பினும் அல்லது உங்களை போன்றவர்கள் ஆஃபீஸ் முடிஞ்சு வரவே 5 மணி ஆகும் அல்லது டிராஃபிக்ல மாட்டுப்படுவீங்கன்னா 7 மணி ஆகும். எப்படி இந்த செயற்பாடுகள் எல்லாம் எப்படி செயற்படுத்துறீர்கள்? கிராண்ட்வில் வந்து முன்னாடி வந்து எவ்ரி வீக் வந்து மீட்டிங் நடந்துட்டு இருந்தது, எவ்ரி டியூஸ்டே வீக் மீட்டிங் நடந்தது. ம். இப்போ வந்து அதை வந்து ஃபோர்ட் நைட்லேயே மாத்திட்டோம். ம். ஏன்னா வந்து எல்லாராலையும் எல்லா டயத்துலையும் வர முடியாதுங்கிறனால ஆமா. ஃபோர்ட் நைட்லேயே மாத்திட்டு எப்பெல்லாம் ப்ராஜெக்ட் ஏன்னா இப்போ வந்து முன்னாடி வந்து அட்டண்டன்ஸுங்கிறது வந்து கம்பல்சரியா இருந்தது. அது வந்து இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து பண்ண முடியாதுங்கிறனால என்ன பண்ணிருக்காங்க, அட்டண்டன்ஸ் வந்து கம்பல்சரி இல்லை. சில பேர் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ப்ராஜெக்ட் அட்டன் பண்ணுவாங்க. ம். மீட்டிங் கண்டிப்பா எல்லாரும் வராங்க. ஏன்னா எங்க கிளப் வந்து நான் ஃபேமிலின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஆமா. எல்லாரும் வராங்க. ஏன்னா ஒரு மணி நேரம் தான் மீட்டிங். ம். இந்த செகண்ட் டியூஸ்டே ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டியூஸ்டே தான். ம். சில பேர் மீட்டிங் வர முடியலன்னா அவங்க வந்து ப்ராஜெக்ட்ல பார்ட்டிசிபேட் பார்ட்ஸ் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. வீக்கெண்ட்ஸ்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் வீக் டேஸ்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ம். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல யார் யார் அவைலபிள், இது ரோட்டரியில என்ன ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா. அதனால வந்து அவங்களே வாலண்டியர் வருவாங்க. அவைலபிளா இருந்தா அவைலபிளா இருக்கேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. ம். இது ஃபேமிலியா பண்றதுனால வந்து எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இது உதவியா பண்றதுனால இருக்கலாம். வந்து நிறைய காரியங்கள் செய்ய முடியுது. சரி. நீங்க குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களுடைய கழகத்துல 9 நாட்டை பிரதிநிதித்துவப்படக்கூடியவர்கள் இருந்தார்கள்னு சொல்லி. அப்ப இந்த திட்டங்கள் செய்கின்ற பொழுது அந்த நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் சென்றடையக்கூடியதா ஏதாவது சேர்த்து ஏதாவது செய்கிறீங்களா? அல்லது ஆஸ்திரேலியால மட்டும்தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கு? ஜென்ரலா வந்து ரோட்டரி வந்து லோக்கல், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல். ஆமா. அதே மாதிரி வந்து கிராண்ட்வில்லும் விதிவிலக்கு இல்லை. ம். கிராண்ட்வில் வந்து நிறைய காரியங்கள் வந்து லோக்கலா பண்ணியிருக்கிறோம். ம். கம்பர்லேண்ட் எல்ஜி, ஆமா. கிராண்ட்வில் இருக்குது, கம்பர்லேண்ட் எல்ஜிஏ, பரமாட்டா எல்ஜிஏல பண்ணியிருக்கிறோம். ம். அப்புறம் நேஷனல் லெவல்ல வந்து நார்தர்ன் டெரிட்டரிக்கு நிறைய பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து கண்ட்ரி நியூ சவுத் வேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய பண்ணியிருக்கிறோம். இப்போ ம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் 5-6 வருஷத்துல வந்து 4 குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட், இலங்கையில் மொத்தம் 6 ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ம். என்னென்ன ப்ராஜெக்ட்னா வந்து ஒன்று வந்து டயாலிசிஸ் மிஷின், ஆமா. டயாலிசிஸ் யூனிட் செட்டப் பண்ணியிருக்கிறோம் ம். இந்தியாவில். ம். அதே மாதிரி வந்து இலங்கையில் வந்து கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அதுக்கப்புறமா வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஆமா. வந்ததுக்கு அப்புறமா வந்து நிறைய மாத்திரைகள் இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். இப்போ எங்கள் இதில் வந்து ஒரு மெம்பர் இருக்கிறாங்க, ஸ்ரீ சக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ம். அவங்க மூலமாக அவங்க வந்து கொலம்பஸ் சவுத்துங்கிற ஒரு கிளப்போட கனெக்ஷன்ல இருந்ததுனால
அவங்க சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நியூ பார்ன் சைல்டுக்கு வந்து சில எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கல, வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வாங்கி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வருஷத்தோட ஃபவுண்டேஷன் டைரக்டர் வந்து அவர் ஒரு தமிழன் தான். அவர் தயா பொன்னையான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டாட்ஃபில் கிளப்ல இருக்கிறாரு. அவர் பிரசிடெண்டா இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ண நிறைய ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஸ்ரீலங்கால பண்ணிட்டு இருக்கிறாங்க. டயாலிசிஸ் சென்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ரீஃபர்பிஷ் பண்ணியிருக்கிறாங்க. கொழும்புல ஒன்று பண்ணியிருக்காங்க, ஜாஃப்னால ஒன்று பண்ணியிருக்காங்க. அது மாதிரி மற்ற ஊர்லேயும் பண்ணியிருக்கோம். நேபாளில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணுறது. கிராண்ட்வில்ல நிறைய பண்ணது வந்து இந்தியாவுக்கு பண்ணியிருக்கோம், இலங்கைக்கு பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு விடயம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். இப்படியான விடயங்களைத்தான் சொல்லுவார்களே, ஆர்ஐ இன்டர்நேஷனல், ரோட்டரி இன்டர்நேஷனல் சொல்வார்கள். ஒரு நம்பர் ஒன்று இருக்கும், ஆர்ஐ டிஸ்ட்ரிக்ட் 3220 ஸ்ரீலங்காக்கு இருக்குது. நல்ல ஞாபகம் இருக்கிறது. உங்களுடைய கிராண்ட்வில் 9675 வந்து எங்களோட டிஸ்ட்ரிக்ட் சிட்டிலேருந்து ஆல் தி வே வந்து கயாமா வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 48 கிளப் இருக்குது. 1050 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க எங்க இதுல. 1050. அப்ப ஒரு முக்கியமான கேள்வி, அப்ப நீங்கள் இருக்கிறது, அதாவது நீங்கள் இப்ப கவர்னரா வந்திருக்கிறது வந்து இந்த ஏரியா, அதாவது ஆர்ஐ டிஸ்ட்ரிக்ட் 9675 ஒரு கவர்னர். ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம் நேர்களே. அதாவது ஒரு வேலூர்ல இருந்து வந்தவர் கிராண்ட்வில்ல ஜாயின் பண்ணி இன்றைக்கு ஒரு கவர்னரா வந்திருக்காரு. ஒரு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அந்த மாதிரி வந்திருக்கிறாரு. அது எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முயற்சி இப்படி ஒரு நடக்கும் என்று யோசிச்சு பாத்தீங்களா வந்து ஜாயின் பண்ண காலத்துல? இது வந்து நான் பதவியா எதிர்பார்க்கல, நான் பொறுப்பா தான் எதிர்பார்க்கிறேன். நான் 2011 ஜாயின் பண்ணும் போதே வந்து என்னோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருந்தேன். சில பேர் நினைப்பாங்க இது என்ன, இதுக்கு ஆசைப்பட்டு வந்தாரு. நீங்க ஒரு விடயம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சைல்ட் பார்ன் ஆஃப்டர் 1990, 1990க்கு அப்புறமா பிறந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து ரோட்டரியால பெனிஃபிட் ஆயிருப்பாங்க. ஏன்னா இந்த போலியோ சொட்டு மருந்து 3 டிராப்ஸ் விடுவாங்க எவ்ரி 6 monthsக்கு. அந்த மாதிரி வந்து சொட்டு மருந்து இது பண்ணி இத்தனை பேர் 90க்கு மேல வந்து நிறைய பேர் ஆஸ்திரேலியால இருக்காங்க, நியூசிலாந்துல இருக்காங்க. பட் ரோட்டரி மூலமா அவங்க பெனிஃபிட் ஆயிருக்கிறாங்க. பட் ரோட்டரியில நிறைய பேர் இல்ல, வெரி ஃபியூ பீப்புள் தான் இருந்தாங்க. அதனால வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணுன்றதுக்காக தான் நான் ரோட்டரியில ஜாயின் பண்ணேன். ரோட்டரியில ஜாயின் பண்ணும்போதே நான் வந்து ஓகே, இந்த டேட்ல வந்து நம்ம வந்து கவர்னரா வரணும். அப்ப அதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய நம்ம பண்ணலாம். ரோட்டரிங்கிறது வந்து உலக அமைப்பு, கிட்டத்தட்ட மோர் தென் 200 கண்ட்ரீஸ்ல இருக்குது. யுனைடெட் நேஷனோட பெரிய இது வந்து ரோட்டரி. அதனால இது மூலமா நிறைய சேவை செய்யலாங்கிறதுக்காக தான் வந்து இந்த பதவி வந்து நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக உண்டான உழைப்பு இது பண்ணது. பிளஸ் வந்து எல்லாமே வந்து ரோட்டரியில வந்து எல்லாமே என்ஜாய் பண்ணி பண்ணதுனால வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு கஷ்டமா தெரியல. அதே மாதிரி வந்து தனி மனிதனால பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் என்னோட கிளப் செகண்ட் ஃபேமிலி கிராண்ட்வில் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க என்னன்னா, நான் பிரசிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து அசிஸ்டன்ட் கவர்னரா இருந்தேன் 3 வருஷம். அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் டைரக்டரா இருந்தேன். அப்புறம் ரீஜனல்கே மெம்பர்ஷிப்பா இருந்தேன். கிட்டத்தட்ட 4 டிஸ்ட்ரிக்ட், ஆல்மோஸ்ட் வந்து ஹாஃப் ஆஃப் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மெம்பர்ஷிப் டைரக்டரா இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து இப்ப டிஸ்ட்ரிக்ட் கவர்னரா வந்துக்கிறீங்க. எனக்கு ஒரு கேள்வி, இப்ப இலங்கையில் இருக்கின்ற பொழுது என்னடால் அதோடு சம்பந்தப்பட்டபடியே கேட்கிறேன். முதலே சொல்லுவார்கள் தானே டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினி ஃபார் 25, 26, 27 அந்த நடைமுறை ஆஸ்திரேலியாவிலும் இருக்கிறது. ஆமாம், இது எல்லாம் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரே ப்ரொசீஜர் தான். த ரீசன் என்னன்னா வந்து இன்னைக்கு நீங்க செலக்ட் பண்ணி நாளைக்கு வந்து நீங்க கவர்னர் ஆக்குனீங்கன்னா வந்து சில விஷயங்கள் பண்ண முடியாதுக்காக ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து நாமினின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் இருக்குது. 2வது வருஷம் வந்து எலெக்ட்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ட்னு சொல்லுவாங்க. 3வது வருஷம் தான் ஆக்சுவல். ஏன்னா நான் வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி செலக்ட் ஆனேன். ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு ட்ரைனிங் அட்டன் பண்றேன். ஒவ்வொரு கிளப் விசிட் பண்ணும்போது வந்து அந்த அமைப்பை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியுது, என்ன சேவை பண்ண முடியுங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால இப்போ 3வது வருஷம் ஆக்சுவல் கவர்னரா இப்போ 1 ஜூலைல இருந்து இருக்கனால வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே நாங்க பிளான் பண்ணி வச்சிட்டோம். அதனால வாட் எவர் ஐ பிளான் ஐ எம் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் with the team support-ஓட நம்ம நல்ல ஒரு விடயம் அருமையாக குறிப்பிட்டிருந்தோம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் ரங்கராஜனிடம் பேச இருக்கின்றோம். நேர்களே, நீங்களும் உலகத்தின் எந்த மூலையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்களும் கலந்து ரசிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றை ஒன்று, உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு மின்னஞ்சலூடாக அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகளில் சிட்னி நேரம் இரவு 9:30 மணிக்கு ஏடிபிஎஸ்னுடைய தனிப்பட்ட வானொலியூடாகவும், ஏடிபிஎஸ்னுடைய முகநூல் வாயிலாகவும், ஏடிபிஎஸ்னுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும், அத்தோடு ஏடிபிஎஸ்னுடைய ஆப், ஏடிபிஎஸ்னுடைய இணையத்தினூடாகவும் நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். அதேவேளை என்னுடைய தனிப்பட்ட முகப்பொருளூடாகவும் இது நேரடியாக எடுத்து வரப்படுகின்றது.
சரி. இப்ப ஏற்கனவே நீங்கள் இந்த நகைச்சுவையா கொடுவார் வடிவேல் சொன்ன மாரி எதுவும் பிளான் பண்ணி பண்ணணும்ண்டு. அப்ப நீங்க ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. கவர்னரா வந்தா என்னென்ன செய்யணும்ண்டு. ஏதாவது முக்கியமாக சாதிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று உங்களுடைய மனதில் இருக்கிறதா சொல்ல முடியுமா? இப்போதைக்கு வந்து நாங்க வந்து ஹை-ஃபை சொல்லிட்டு வந்து 5 ப்ராஜெக்ட் வந்து 5 இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. ம். முதலாவது வந்து மெம்பர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்ப நாங்க வந்து 1053 பேர் இருக்கிறோம். அத வந்து 1200 ஆக்கணுங்கிறது தான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் குறிக்கோளா இருக்குது. ம். 48 கிளப் இருக்குது. அதை இன்க்ரீஸ் பண்ணணும். 1200 பேர் இது பண்ணணும். 2வது வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து $250,000 ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு த்ரூ கிளப் மூலமா. அதே மாரி வந்து இப்ப என்னோட மனைவி பேர் வந்து பாரதி. அவங்களும் ரொட்டேரியன் தான். இப்ப டிஸ்ட்ரிக்ட் கவர்னரோட ஒய்ஃப்ங்கிறனால வந்து அதுக்கு வந்து பார்ட்னர் சொல்லுவாங்க. ஆமா. பார்ட்னர் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்க எடுத்திருக்கிற பார்ட்னர் ப்ராஜெக்ட் என்னன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நான் வந்து ஒரு மிட் டிஸ்டன்ஸ் ரன்னர் ம். நாங்க. ம். நானும் பாரதியும் வந்து ஒய்ஃபோட பேர் வந்து பாரதி. நாங்க யூசுவலா வந்து 100 டேஸ் ரன்னிங் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. ஒரு 5 ம். வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பதான் வந்து பார்ட்னர்ஸ் ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாரதி என்கிட்ட கேட்டாங்க. இது மாதிரி இந்த வருஷம் பார்ட்னர்ஸ் ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு. அதானே நீ என்ன பண்ணணும்னு சொல்றீங்களோ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க சொன்னாங்க, நீங்க தான் 100 டேஸ் ரன்னிங் ஓடுறீங்கல்ல, ம். அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு. சரி எத்தனை நாள் ஓடணும் அப்படின்னு. ம். நீங்க வந்து 2025ஓட கவர்னருங்கனால why don't we create a ஓ! legacy அப்படின்னாங்க. then we said okay. ஆஹா. அப்ப எங்க வராங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ம். அதனால we said okay டன் அப்படின்னு. என்ன டன் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த வருஷம் வந்து 2025 கிலோமீட்டர் ஓடுறோம் 365 நாள்ல. ஆஹா. then we are going to raise $25,000 டாலர்ஸ். for the ம். foundation. ஃபவுண்டேஷன். மெயினா வந்து இந்த ஃபவுண்டேஷன் இந்த மணி ரைஸ் பண்றது வந்து ஹெல்த் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் பண்றதுக்காக ம். மெயின்லி வந்து டயாலிசிஸ் சென்டரு மற்ற காரியங்கள் வந்து மெடிக்கல் ரிலேட்டட் காரியங்கள் பண்றதுக்காக we are going to raise $25,000. ஸோ இப்போ ம். வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து கரெக்டா ஒரு வாரம் இருக்குது. இது வரைக்கும் ஒரு வாரத்துல வந்து 39 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறோம். வெரி குட், வெரி குட். நல்ல ஒரு விடயம். எனக்கு ஒரு அடுத்த ஒரு நான் ஒரு எதிர்மறையான கேள்வியை கேட்பது வழமை. அந்த வகையில சொல்லுங்களேன். இப்ப இப்ப நம்ம ஊர்ல பரவாயில்ல. ஆஸ்திரேலியாலயும் இப்ப சில வெல் விஷர்ஸ் இருப்பாங்க. இப்ப நீங்க ஓடினா போல ஒருத்தன் தர வேணும் என்று நிலை எப்படி இருக்கும்? அவர் ஏன் தர வேணும் ரோட்டரி என்று ஒரு பெயர் இருந்தாலும், அவர் தருகின்ற தொகை சரி ஃபார் எக்ஸாம்பிள் 10 வெள்ளியோ 20 வெள்ளியோ தரலாம். அல்லது ஒருவர் 500 1000 வெள்ளியும் தரலாம். எப்படி எதிர்பார்க்குறீங்க? எத்தனை பேர் தரவேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? இது வந்து ரைஸ் ஃபார் ரோட்டரின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம். ரோட்டரி இன்டர்நேஷனலோட இது. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு டாலருக்கும் உடனே ரிசிப்ட் வந்துரும். எவ்ரி டாலர் அபவ் $2 எவ்ரி $2 அண்ட் அபவ் வந்து இட்ஸ் டாக்ஸ் டிடக்ஷன். ஸோ அதனால அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இன்னொன்று வந்து பெருசா கொடுக்கணும் சின்னதா கொடுக்கணுங்கிறது ஒவ்வொரு ஸ்மால் கான்ட்ரிபியூஷனும் வந்து இட்ஸ் கிரியேட்டிங் ஏ இம்பாக்ட் வந்து அதர் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட். அது வந்து இலங்கையில இருக்கலாம், இந்தியால இருக்கலாம், இல்ல ஆப்பிரிக்கால இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ரோட்டரி ஃபவுண்டேஷன்ங்கிறது வந்து குளோபல் ஆர்கனைசேஷன் அது. அந்த மாதிரி இன்னொன்று வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆர்கனைசேஷன். ரோட்டரி இன்டர்நேஷனல் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆர்கனைசேஷன். ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆனது. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து யார் வேணா அந்த இதுல போய் வெப்சைட்ல போய் பார்க்கலாம். அதுல என்ன கணக்கு வழக்கு எல்லாமே அதுல இருக்கும். அது வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். வெரி குட். நல்ல ஒரு விடயம் சொல்லியிருந்தீங்க. இப்ப அதுக்குள்ள இன்னொரு கேள்வி. இப்ப எப்படி அவேர்னஸ் இருக்கும் பப்ளிக்கு இப்ப ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணணும்? இப்ப ரங்கா ஓடுறாரு அல்லது ஹவ் டு யூ மார்க்கெட் இது? எப்படி அதை ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி மூவ் பண்றீங்க வெளியில ரோட்டரியால? இப்ப நான் சொன்னிருக்கேன் இந்த ரைஸ் ஃபார் ரோட்டரிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து இப்ப நாங்க வந்து இந்த வாரத்துல இருந்து நாங்க ப்ரமோட் பண்றோம். ஸோ இப்போ எங்களோட சோஷியல் மீடியால, எங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஈவெண்ட்ல, எங்களோட கிளப் ஈவெண்ட்ல எல்லாத்துலயுமே வந்து நாங்க இது பண்றோம். அதுக்கு வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா நானும் பாரதி வந்து இப்ப வந்து 365 நாள் ஓடணும். அதுல வந்து ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும் வந்து இது வந்து 50 சப்பப்ல ஓட போறோம். 50 சப்பப்ல வந்து வீக்கெண்ட்ல முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அங்க இருக்கிற கிளப் மெம்பர்ஸை மீட் பண்ண போறோம். இது வந்து மெயினா வந்து என்ன ஒரு சைடு வந்து ரன்னிங், ஹெல்த் அவேர்னஸ், இன்னொன்று ஃபண்ட் ரைசிங், தேர்ட் வந்து எங்களோட ரொட்டேரியன்ஸை மீட் பண்ணும்போது நிறைய கலந்துரையாடல் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இல்லைன்னா வந்து நாங்க ஒவ்வொரு வாட்டி போகும்போது அவங்க வெயிட் பண்ணணும். இப்போ இது வந்து நாங்க அவங்கள தேடி இல்லம் தேடி கல்வி மாதிரி வந்து அவங்களுக்கு லொக்கேஷனுக்கே நாங்க போகும்போது என்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்ஃபார்மலா நிறைய பேசுறதுக்கு, ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஏதாவது பண்றதுக்கு இது பண்றதுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு மேம். எனக்கு இப்ப ஆஸ்திரேலியா ஒரு பெரிய கண்ட்ரி, ஒரு NSW ஒரு பெரிய மாநிலம். எனக்கு தெரியல நீங்க 2011 நினைஞ்சாலும் அட்லீஸ்ட் ஒவ்வொரு சபப்ல ஒரு கிளப் இருந்தா கூடிய கிட்டத்தட்ட ஒரு 500 கிளப் இருந்திருக்கணும். ஏன் எப்படி பாக்குறீங்க? ஏன் 40 இப்ப நியூ சவுத் வேல்ஸ்ல இருந்து கயாமா மட்டும் 48 கிளப்ன்றது வந்து
என்னை பொறுத்தவரை மிகவும் குறைவா இருக்கிறது. மிகவும் என்ன காரணம் நீங்க பாக்குறீங்க? ஒண்ணு வந்து ஏஜிங் பாப்புலேஷன் ஆ, இருக்கிறது வந்து ஒரு பெரிய இது. இன்னொன்னு வந்து இப்ப இளைஞர்களை வந்து இப்ப இந்த மாதிரி வந்து சமூக சேவையில ஈடுபடுறதுங்கிறது வந்து கஷ்டமான விஷயம். எஸ்பெஷலி கொஞ்சம் கஷ்டம். இப்போ வந்து இந்த கோவிடுக்கு அப்புறமா வந்து இந்த டோட்டல் ஷிஃப்ட் வந்து நிறைய மூவ் ஆயிடுது. இப்பதான் வந்து மறுபடியும் அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா இந்த கோவிட் அப்ப வந்து நிறைய காரியங்கள் வந்து ரோட்டரி மற்ற ஆர்கனைசேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து பீப்புளுக்கு மறுபடியும் ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கு, நம்மளும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனாலதான் இப்ப திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. இன்னும் அந்த அளவுக்கு வரல. ஏன்னா எல்லாருமே இப்ப இருக்கிற டிராபிக் கண்டிஷனு, பினான்சியல் கண்டிஷன் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்னும் அந்த அளவுக்கு ரெடி ஆகல. பட் இருந்தாலும் வந்து கொண்டிருக்கிறாங்க. நான் ஏன் கேட்டேன்னா, இப்ப இலங்கை இந்தியா, நீங்க இந்தியால இருந்து வந்திருக்கீங்க, நான் இலங்கையில இருந்து வந்திருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா யங் குரூப் அல்லது கூடுதலான கிளப் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி கூட கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப இலங்கையில சண்டை நடந்திருந்தாலும் யாழ்ப்பாணத்திலேயோ அதிகமான ரோட்டரி கிளப்புகள் இருந்திருக்குது. அதே போல கிழக்கு மாநிலத்திலையும் இருந்திருக்கு, இந்தியாலையும் அதிகம் இருந்திருக்கு. ஆனால் ஏன் அது ஆஸ்திரேலியால வேறேன்னா நான் கேள்வி கேட்டிருந்து. நான் நினைக்கிறேன் ஒரு டைனமிக்கான ஒரு முக்கியமான ஒரு கவர்னர் இருக்கிறபடியா நான் நினைக்கிறேன் கூடலாம். என்ன அப்படிதான்? கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ஆட்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணும். அந்த எக்ஸாம்பிள் இருந்தா ஒரு லீடர் இருந்தாங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ரோட்டரி அமைப்பும் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்குது. அதனால ஹோப்ஃபுல்லி வந்து வர வருஷங்கள்ல வந்து நிறைய புது ஆட்கள்லாம் வருவாங்க, நிறைய சேவை பண்ணுவாங்கிறதா இது. ஏன்னா நமக்கும் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஏஜிங் பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்குது. அன்டில் ஆர் அன்லெஸ் நியூ யங் பிளட்ஸ் வந்தாதான் வந்து ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். ஆமா, நிச்சயமாக. மற்றொரு கேள்வி வருகிறது எனக்கு. இப்ப என்னடாண்டால், இந்த நீங்க நியாயமான ப்ராஜெக்ட்ஸை செய்து கொண்டிருக்கிறீங்க. எப்படி இப்ப சில ப்ராஜெக்ட்ஸ் ஆர்ஐ ஃபவுண்டேஷன் உங்களுக்கு எழுது வந்தாலும் சில வழியில உங்களுக்கு ஃபண்ட்ஸ் எல்லாம் காணாமல் மாதிரி வரலாம், அல்லது எப்படி கலெக்ட் பண்ணி கொள்றீங்க? இப்ப இது கிராண்ட் இல்லாமல் பொதுவாக கேட்கிறேன். எப்படி ரோட்டரி கிளப்புகள் காசு ஓவராலா வந்து ரோட்டரி பாத்தீங்கன்னா ரோட்டரி இன்டர்நேஷனல் வந்து கிட்டத்தட்ட வந்து 200 நாட்டுல இருக்குது. நாங்க வந்து அது நாடோ ஸ்டேட்டோன்னு சொல்றது இல்ல, டிஸ்ட்ரிக்ட் சொல்றோம். கிட்டத்தட்ட வந்து 540 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 35,000 கிளப்புக்கு மேல இருக்குது. 1.4 மில்லியன் ரொட்டேரியன்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிளப்பும் வந்து இண்டிவிஜுவல் யூனிட் மாதிரி. ஸோ இப்போ கிராண்ட்வில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிராண்ட்வில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுக்கு என்ன ஃபண்டிங் பண்ணணுங்கிறது வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட் ஏதாவது வேணும்னா தான் வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் வருவாங்க. டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு சில ஃபண்ட்ஸ் வச்சிருப்போம். அந்த ஃபண்ட் இப்போ நான் சொன்னால $250,000 ரைஸ் பண்ணுறோன்னு, அந்த $250,000 ரைஸ் பண்ணி நாங்கள் வந்து ரோட்டரி இன்டர்நேஷனலுக்கு அமிச்சோம்னா 3 வருஷம் கழிச்சு 50% நமக்கே கொடுத்துருவாங்க. அப்போ அதை வந்து நம்ம லோக்கல் யூஸ் பண்ணலாம். அதை வந்து நாங்கள் கிளப்புக்கு பிரித்து கொடுக்குறோம் கிராண்ட் மூலமா. அதே மாதிரி குளோபல் கிராண்ட் பண்றதுக்கு 50% வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் சொன்னால இலங்கையில செட்டப் பண்ணிருக்கிறோம் டயாலிசிஸ் சென்டர், அதுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு பார்ட்னர்ஸ் வந்து நாங்கள் வந்து எல்லாமே ரோட்டரி டு ரோட்டரி தான் பண்றோம். ஸோ தட் டிரான்ஸ்பரன்சி இன்னொன்று எல்லாமே பார்க்க முடியுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்குது. அது அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வருது. கிளப்புக்கு வந்து அவங்க நிறைய வேல வந்து ரைஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, நீங்களே ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தீங்களா, செலவுகள் வேலைகள் எல்லாம் இருக்கும் ஒரு நபர் மெம்பரா வாரத்துக்கு அல்லது வருவதற்கு. கிட்டத்தட்ட ஒரு அவரேஜாக சராசரியாக ஒருவர் ரோட்டரி கிளப், அது கிராண்ட் இல்லை பரமட்டா கூட இருக்கலாம், சில இடத்துல செகண்ட் சிபிடி கூடுதலான சந்தாபனமாக இருக்கலாம், எவ்வளவு தொகையை ஒருவர் கொடுக்க வேண்டி வரும் ஒரு மெம்பராக ஒருவர் கிளப்புக்கு வராங்க? ஒவ்வொரு கிளப்பும் ஒவ்வொரு மாதிரி கல்ச்சர் வச்சிருக்காங்க. சில கிளப்ல வந்து டின்னர் இருந்தா டின்னர் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. இப்ப எங்களை மாதிரி கிராண்ட்வில் கிளப்ல டின்னர்லாம் கம்பல்சரி கிடையாது. எங்க கிளப்ல வந்து நாங்க வந்து $380 to $400 வந்து பர் ஆனம் வாங்குறோம். அது வந்து தட் இன்க்ளூட் எவ்ரிதிங். சில கிளப்ல டின்னர் இருந்துன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். பட் ஆவரேஜா ஒரு $400 வரும். நல்லது. அதாவது இப்போது வெளியேற்றத்துக்கு அப்பால $400 ஒரு வருஷத்துல பெரிய பணமா தெரியவில்லை. ஏனென்றால் அவ்வளவு செலவு போகும். என்ன இப்பொழுது ஒரு இடத்துல கடைக்கு போனா குடி போறபடியா ஒன்று நல்ல ஒரு விடயம். இப்ப அப்படி ஒன்று போகுது. இப்ப நீங்கள் எப்படி பாக்குறீங்கள்? இப்ப நீங்க 48 கிளப்ல இருக்கிறீங்க சொன்னீங்க. இப்போ 9 உங்களோட கிராண்ட் கிளப்ல 9 நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறான்னு சொல்லி, பொதுவாக 48 கிளப்லையும் எங்களுடைய ஆசிய கண்டத்தை சேர்ந்தவர்கள் புதிதாக இணைப்பதற்கான முயற்சிகள் ஏதாவது முயற்சிக்கிறீர்களா, அல்லது குறிப்பாக இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்? நாங்கள் ஸ்பெசிபிக்கா அது மாதிரி பண்றது கிடையாது. நாங்க எங்களோட நாங்க கிளப்புக்கு என்ன இன்சிஸ்ட் பண்றோம்னா, you need to represent your local community. அப்படி அதுதான் நாங்க கிராண்ட்வில் அப்படிதான் நாங்க செட் பண்ணோம்.
ஆ. நாங்க 9 நேஷனாலிட்டின்னு பார்க்கல. நாங்கள எங்களோட ஒரு நோக்கம் என்னன்னா, கிரான்வில்ல யார் இருக்காங்களோ அவங்க மெம்பரா இருக்கணும்னு பார்த்தோம். ம். அதுல தான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் கம்யூனிட்டியா இருக்கவங்க, நெறைய சப்கான்டினென்ட் இருக்கிறாங்க. இவங்க ஆப்பிரிக்கன் கம்யூனிட்டி இருக்காங்க. அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு முழுமை அடைஞ்சது. ம். ஒரு செட் ஆஃப் பீப்புள வந்து இக்னோர் பண்ணோம்னு இல்லாம, கிரான்வில் சொன்னீங்கன்னா, இத்தனை கம்யூனிட்டி இருக்கிறாங்க. ஆமா. அப்படிதான் நாங்க பார்க்குறோம். நாங்க ம். அததான் வந்து நாங்க இன்சிஸ்ட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இருக்கிறோம். ஆ. ஸோ தட் வே வந்து இப்ப எல்லா சபர்ப்லயும் வந்து புது ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு குடுத்து, அவங்களே இந்த அமைப்புக்குள்ள எடுத்துட்டு வந்தா தான், நாளைக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்கும்போது அவங்க ரெப்ரசன்ட் பண்ண முடியும். நிச்சயமா. அதுக்காக தான் வந்து நாங்க இது மாரி பண்ணிருக்கோம். நிச்சயமாக. அருமை, அருமை. இப்ப இன்னொரு பக்கம் பார்ப்போமே. இப்ப சரி, இப்ப கிளப்லன்னு பார்க்க கூடுதலா நான் பார்க்கிறேன் என்றால், தெற்காசியாவிலிருந்து எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணலாம்னு பார்க்க, இப்ப பெரமண்டால ஒரு கிளப் இருக்கு, கிரான்வில்ல ஒரு கிளப் இருக்கு. அதுக்கு இந்தியால மேற்கு பக்கம் போனால் அடுத்த கிளப் என்ன ஊட்டியில இருக்கா அல்லது அது இதுல இருக்கு. பிளாக் டவுன்ல இருக்குது. மவுண்ட் ரூயிட்ல இருக்குது. சென்ட் மேரிஸ்ல இருக்குது. பென்ரித்ல இருக்கு. பென்ரித்ல இருக்குது. சரி. அப்ப இப்படியான கிளப்ல இந்த பக்கம் வந்து காசிலில இருக்கு. காசிலில அதர் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. 9685ல வருது. 9685ல வருது. சரி. நல்ல ஒரு விடயம். இப்ப இப்படி எல்லாம் நடக்குது. பல விடயங்கள் சென்று வருகிறோம். இப்ப நீங்கள் இப்ப இளைஞர்கள் யுவதிகளுக்கு ஏதாவது செயற்திட்டங்களை ஆஸ்திரேலியால பண்றீங்களா? இப்ப இளைஞர்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதுல ஒரு ப்ரோக்ராம் வந்து ரைப்பன், இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்காக ரைப்பன் சொல்லிட்டு ஒரு 2 days பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதே மாதிரி இளைஞருக்கு அந்த யூனிவர்சிட்டி படிக்கிற பசங்க 19லேருந்து 25ல இருக்கவங்களுக்கு வந்து ரைலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். அது வந்து 6 days. இந்த எல்லா ப்ரோக்ராமும் வந்து ஃப்ரீ. அதாவது இந்த லோக்கல் கிளப் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க அந்த கேண்டிடேட்டை. அவங்க நான் ரொட்டேரியனா இருக்கணும். ரயிலால வந்து ரொட்டேரியனா இருந்தா கூட வந்து கிளப் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா ஓகே. அடுத்தது மாடர்ன் யுனைடெட் நேஷன் அசம்பிளின்னு சொல்லிட்டு மூணான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த லோக்கல் கிளப் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த குழந்தைங்களுக்கோ அந்த பேரண்ட்ஸ்க்கோ எந்த செலவும் கிடையாது. அவங்க கொண்டாந்து அந்த குழந்தைங்களுக்கு விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா போதும். மூணா வந்து ஒரே நாள் ப்ரோக்ராம். ரைப்பன் வந்து 2 days ஈவெண்ட். ரயிலா வந்து 6 days ஈவெண்ட். சண்டே ஸ்டார்ட் ஆகும், ஃப்ரைடே முடியும். நல்ல ஒரு விடயம். அதாவது நான் நினைக்கிறேன் மூணாவை பற்றி பலர் நல்ல வடிவா பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அது இளைஞர்களை பொறுத்தவரையில் ஐக்கிய நாடுகள் சபை எப்படி இயங்குகிறது என்பதை பற்றியும், அது குறிப்பாக நல்ல ஒரு இடத்துல ஒரு பார்லிமெண்ட்ல இருந்து எப்படி ஐநா இயங்குகிற என்பதை செய்துள்ளார்கள். நல்ல ஒரு விடயம். ஆஸ் அ கவர்னர் நீங்கள் இந்த மெசேஜை நீங்கள் உங்களுடைய கிளப்புக்கு சொல்லலாம். அதை பற்றி ஒரு பாசிட்டிவான, அதாவது ஒரு நேரான பின்னூட்டங்கள் வந்து கொண்டிருக்குது பாடசாலை ரீதியாக. தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த கண்டிப்பா அது நாங்க பண்ணிட்டே தான் இருப்போம். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. இது வந்து செட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. பட் எல்லாருக்குமே வந்து அந்த மேடையில போய் பேசுறது பிளஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வந்து ரொம்ப குறைவா இருக்கும். இந்த மாதிரி வந்து ரோட்டரியில ஆர்கனைஸ் பண்ணும்போது வந்து அந்த பார்லிமெண்ட்லயே உட்காந்து பேசும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து பெரிய கான்பிடன்ஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து அவங்க பார்லிமெண்ட் போறதோ இல்லைன்னா யுனைடெட் நேஷன் போறதோ இல்ல மற்ற பெரிய அமைப்புகள் போறவங்களுக்கு இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. நிச்சயமாக. அதாவது இந்த வருடம் பேசப்பட்ட விடயம் இந்த ரஷ்யா, ஆப்கானிஸ்தான், அதாவது மன்னிக்கவும் உக்ரைன் சம்பந்தமான பேச்சுகள் பெரிதுமாக பேசப்பட்டிருந்தது. மாணவர்கள் மிகவும் சிறப்பாக தயார்படுத்தி பேசியிருந்ததை நாங்கள் கேட்கக்கூடிய இருந்தது. நல்ல ஒரு விடயம். நிறைவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட நேர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஏடிபிசிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கணும். இன்னொன்று வந்து இப்போ நம்ம வந்து ஆஸ்திரேலியா போன்ற ஒரு நல்ல நாட்டில் இருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் டைம் இருக்குது. நம்ம வந்து இது மாதிரி நான் ரோட்டரியில தான் சேரணும்னு சொல்லலை. எந்த ஒரு அமைப்புல இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் இல்லைன்னா மாசத்துக்கு 4 மணி நேரம் நம்ம வந்து சமூகத்துக்காக ஏதாவது ஒரு சின்ன சின்ன சேவைகள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரெகுலர் ரத்த தானம் பண்றேன். நானும் ஒய்ஃப் எல்லாம் ரத்த தானம் பண்றோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 80 வாட்டி கொடுத்துருக்கிறேன். அந்த ரத்த தானம் கொடுக்கும்போது அந்த ரத்த தான பிளட் பேங்க்னு சொல்றாங்கல்ல, அதுல வாலண்டரி பண்றதுக்கு ஆள் தேவைப்படுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணும்போது அப்பதான் வந்து நாட்டோட நீங்க இணைந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நாடு வந்து இளைஞருக்கு தேவைப்படுது, எல்லாரோட சேவையும் தேவைப்படுது. அதனால ஃபுல்லா பண்ண முடியுமான்னு சொன்ன முடியலன்னா கூட பரவாயில்ல. ஏதோ 1 மணி நேரம், வாரத்துக்கு 1 மணி நேரம் இல்லைன்னா மாசத்துக்குன்னா 1 மணி நேரம் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு இது நாடும் நம்ம சுபிட்சமா இருந்தாதான் நம்மளும் சுபிட்சமா இருக்க முடியுங்கிறதா வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள். நிச்சயமாக நல்லது ரங்கராஜன். உங்களுடைய பலத்தை வேலை பழக்கம் ஒரு பக்கம், அதுக்கு பல ஒரு கவர்னராக பல விடயங்கள் ஒரு கிளப்புக்கு ஒவ்வொரு நாளும் விசிட் பண்ண வேண்டியிருக்கலாம் அல்லது பல செயற்திட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அவற்றையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துக்கொண்டு இந்த நிலைய கலையத்துக்கு வருகை தந்து சிறப்பாக இந்த ரோட்டரி கழகத்தினுடைய செயற்பாடுகள் பற்றி இந்த நேரோடு பகிர்ந்து கொண்டமைக்காக இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பது மட்டுமல்லாமல்
உங்களுடைய சமூக சேவை தொடர்ந்து நீண்ட காலம் பயணிக்க வேண்டும். அந்த இறைவன் உங்களுக்கு நல்ல சுகத்தை தர வேண்டும். தொடர்ந்து நல்ல சேவை செய்ய வேண்டும் என்று என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. நிலையத்துக்கு அழைத்து என்னையும் இந்த நேயர்களோட கலந்துரையாட பண்றதுக்காக அழைத்ததுக்காக உங்களுக்கும் உங்கள் நிலையத்துக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வார நேர். இவ்வாறு நேராக கலந்து சிறப்பித்திருந்தார் சிட்னியை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் மற்றும் ரோட்டரி கழகத்தினுடைய ஆளுநருமான திரு ரொட்டேரியன் போல் ஹாரிஸ் ஃபெலோ ரங்கராஜன் அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அட்மின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.